சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். சார் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் கல்வியில் வேலைவாய்ப்பில் பின்தங்கிய மாவட்டம். இதெல்லாம் டேட்டாலாம் விடுவாங்க, ஸ்டாட்டிக்ஸ். அந்த ஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டம் எப்பயும் பின்னாடி இருக்கும். அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர். ஸோ அதில் தருமபுரி எப்பயுமே கடைசியாக இருக்கும். அந்த தொகுதியை பற்றி தான் பேச போகிறோம். தருமபுரி தொகுதியை பற்றி சொல்லணும்னா பாமக எப்பொழுதுமே திமுகவுக்கு இணையாக பாமக அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி சௌமியா அன்புமதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை வந்து நூலிழையில் வந்து தவற விட்டாங்க. அந்த அளவுக்கு பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதி. வன்னிய சமூக வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து அப்படியே பாமக எங்கே இருக்கோ அங்கே வந்து விழும். அந்த அளவுக்கு வந்து பாமக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லலாம் 24 எலெக்ஷன் ஆகட்டும், 26 எலெக்ஷன் ஆகட்டும், திரு அன்புமணி அவர்களோட மகள்கள் 2 பேருமே வந்து களத்துக்கு வராங்க. அவங்க தான் அடுத்த பாமக என்பது மாதிரி வந்து நிறுவ விரும்புகிறார் அன்புமணி. ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்க. அது வந்து களத்தில் எடுபடுது சென்டிமெண்ட்டாக. இப்பயும் வந்துருக்காங்க சார். இப்போ வந்துருக்கு, அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க பேசுனாங்க தெரியுமா, அவங்க பொண்ணு ஒருத்தவங்க பேசினாங்க. எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் வந்து எங்கள் தாத்தா பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து களத்தில் வந்து நல்லா எதிரொலிக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தொகுதியே வந்து என்னென்னா தருமபுரி. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகள் வந்து அங்கே இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பிஎம்கே சார்பாக வெங்கடேஸ்வரன் அவர் தான் வந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு. இந்த தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்கன்னா இளங்கோவன் வந்து டிஎம்டிகே அப்படின்னு சொல்லும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேமுதிக கொடுத்துருக்காங்க. தேமுதிக சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க பாமக சார்பாக. ஸோ தேமுதிகவுக்கு வந்து தருமபுரியை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எங்கெல்லாம் வந்து தங்களால் வெற்றி பெற முடியாதோ அங்கெல்லாம் வந்து திமுக என்ன பண்ணியிருக்காங்க, அதிமுகவும் அதை பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து தங்களால் வெற்றி பெற முடியாதோ அதை வந்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுறது. இப்போ பாஜகவுக்கு அந்த மாதிரி தள்ளி விட்டாங்க நிறைய தொகுதிகள். இவங்க வந்து தேமுதிகவுக்கும் அதே போல் காங்கிரஸுக்கும் தள்ளி விட்றாங்க. அந்த வகையில் வந்து தருமபுரி நகரத்தில் அந்த தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் இளங்கோவன் போட்டிடுறாரு. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. நாம் தமிழர் சார்பாக சந்தான லட்சுமி போட்டிடுறாங்க. டிவிகே சார்பாக சிவன் போட்டிடுறாரு. நான் பெருசாலாம் எதுவும் சொல்ல வரல. இங்கே வந்து நம்மளுக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு. சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து போட்டிட்டால் வெற்றி பெற முடியாதுன்னு தேமுதிக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது சௌமியா அன்புமணி 2024 தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து வாக்குகள் பெற்றாங்கன்னு தெரியும். இப்போ இந்த 2 கட்சிகளுமே வந்து சேரும்பொழுது பாஜகவும் கூட சேருது, பாமக இருக்குது, அதிமுக இருக்கும்போது சௌமியா அன்புமணி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவாங்க. இப்போது இவங்களை பற்றி பேசும்போது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று நிறைய பேர் கேட்குறாங்க சார். என்னென்னா வந்து இவங்களுடைய மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம், அதாவது வந்து திண்டிவனம் வந்து அவங்க சொந்த ஊர். ஏன் அந்த மாவட்டத்தில் நிற்காம ஏன் எப்பயுமே வந்து இந்த குடும்பத்திலேருந்து வரவங்க தருமபுரியிலே நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பரவலாக இருக்குது சார். சரி, அதுக்கு வந்து தோல்வி பயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஸ்ட்ராட்டஜி. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினா, அங்கே போனால் வின் பண்ணுவாங்க அது ஒரு பக்கம். அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஹோல்டு இருக்குல்ல, அந்த ஹோல்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாமக. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ திண்டிவனத்தில் நின்னாலும் சௌமியா அன்புமணி திண்டிவனத்தில் நிற்க முடியாது. இப்போ வந்து வட தமிழகத்தில் ஏதாவது விக்கிரவாண்டியிலையோ செஞ்சிலையோ நின்னாலும் வெற்றி பெறுவாங்க. விழுப்புரத்தில் நின்னாலும் வெற்றி பெறுவாங்க. அது என்னென்னா, அது வந்து நிறைய வேலை செய்யணும் ஒன்று, அதன் பிறகு வந்து ரிஸ்க் அதிகம். அதை தாண்டி ஏற்கனவே அங்கே அதிமுக வெயிட்டாக இருக்காங்க, திமுகவும் வெயிட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இடத்த ஸ்ட்ராங்காக இருக்கோம்ல, அந்த இடத்த இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சௌமியா அன்புமணி அவர்கள் நிற்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே நிற்கிறதுக்கும் காரணமாக தான். ஸோ அதனால தான் தொடர்ந்து நிற்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏன் ஒரு சொந்த தொகுதியில் போய் நிற்கல, ஏன் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா, ஆக்சுவலாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நகர்ப்புற பகுதிகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரூரலை விட. ஸோ நம்ம திருச்சியிலையும் இங்கே நிற்கணும். இப்போ நீங்கள் கொங்குக்கு போனீங்கன்னா கொங்கில் வந்து பெருசாக டிவிகேக்கு வந்து இது இல்லை, ஸ்கோப் இல்லை, ஸ்ட்ரெங்த்தும் இல்லை, கேடர்ஸும் வந்து பெரிய அளவில் அங்கே ரசிகர் மன்றமும் வந்து மிக குறைவு, ரசிகர்களும் இல்லை. ஆனால் வட தமிழகத்தில் வந்து அது ரொம்ப அதிகம். ஸோ அதனால் சென்னையை சூஸ் பண்ணார், அதுக்கப்புறம் திருச்சியை சூஸ் பண்ணார். பாலக்கோடு தொகுதி சார், பாலக்கோடு தொகுதியும் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. அங்கே நிற்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து எம்எல்ஏவாக இருக்கார். உதயநிதியே வந்து பேசுகிற அளவுக்கு உதயநிதி அவர் வந்து பேசுகிறாரு. 25 வருஷமாக ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாருன்னா சார் அது முடியுமா சார்? அன்பழகன் அவர் வந்து ஒரு எப்படி ஒரு தன்மையான மனிதர், பெருசாக எந்த சர்ச்சையிலும் சிக்க மாட்டார். 2வது வந்து எல்லாருக்கூடையும் வந்து இணைந்து போகக்கூடிய ஒருத்தர். 3வது விஷயம் என்னன்னா, லைக் அந்த எப்படி சொல்கிறது, அந்த வேற்றுமை பார்க்க மாட்டார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக இருந்து வந்தவர். ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஒரே தொகுதியில் 5 முறை வந்து வெற்றி பெறுவதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஓகேங்க, நிறைய பேர் பயந்துக்கிட்டு தொகுதி மாறி நிற்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு தொகுதியில் வந்து எதிர்ப்பும் இருக்கிற மாதிரியும் தெரியல சார். எதிர்ப்பு இருக்காது. எப்படி உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும்? இப்போ வந்து நீங்கள் தொகுதி மக்களுக்கு நல்லா அறிமுகமாக இருக்கீங்க, எல்லா கூடயும் பேசுகிறீங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி எதிர்ப்பு வரவே வராது.
அப்போ கேபி அன்பழகன் அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாருன்னா செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் வந்து போட்டிடுறாரு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேபி அன்பழகன் அதிமுக சார்பாக, டிவிகே சார்பாக கோபி அவர்கள் போட்டிடுறாரு. அதே போல் என்டிகே சார்பாக பூபதி அவர்கள் போட்டிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேபி அன்பழகனை எதிர்த்து செந்தில்குமார் நின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேஷ் பாலிடிக்ஸை கையெடுக்கிறாங்க. சாதிய ரீதியாக வந்து செந்தில்குமார் பேசுகிறார். செந்தில்குமார் அவர்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், நிறைய முறை நேர்காணல் எடுத்திருக்கேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. ஆனால் அந்த தேர்தல் அரசியல் என்ன பண்ண வைக்குதுன்னா அப்படி பேச வைக்குது. அப்படி பேசினா வந்து அங்கே இருக்கிற சாதிகளை வந்து உடச்சி நம்மளுக்கு வந்து நம்ம சாதிக்காரங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு எதிராக மாற்றி விட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பேசின ஆள் இல்லை. அதுக்கு முன்னாடி செந்தில்குமார் அப்படி பேசிட்டு இருந்தாருன்னா வச்சுக்கேன், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக மாறலாம். செந்தில்குமார் எப்பயுமே அப்படிதான்ப்பா பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி அன்பழகன் அவர்களுக்கு எதிராக பேசுவது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு, ஊழல் அந்த மாதிரி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாரு போல இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச அவர் கை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கை கொடுக்காது. ஏன்னா பாமக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இதை தாண்டி கேபி அன்பழகன் அவர்களுக்கும் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பாலக்கோடு தொகுதியில் வெற்றி பெறுவது வந்து மிக மிக கடினம். அன்பழகன் தான் வந்து இந்த முறையும் வந்து அவர் ஆக்சுவலாக தருமபுரி தொகுதி எடுத்தாவே அங்கே பாமக. அவங்களுக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் ரீசெண்டாக வந்து அவருக்கும் அவங்க மகனுக்கும் சண்டை நடந்தது. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார், அதிமுக மற்றும் பாமக என்பது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கை கூட்டணி. அப்படி இயற்கை கூட்டணியாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வாக்குகள் வந்து விழும். ஏன்னா அது ராமதாஸ் அவர்களே வந்து சொல்லிருக்காரு. அதிமுக சார்பாகவும் அதை நிறைய தலைவர்கள் வந்து ஒப்புக்கொள்வார். அப்படி இருக்கும்போது அன்பழகன் வந்து இங்கே வெற்றி பெறுவார். டிவிகே என்டிகேக்கு வந்து பெருசாக வந்து அங்கே ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. டிவிகே வந்து வட தமிழகத்தில் பண்ணுவாங்க, அங்கே பண்ண முடியாது. நம்ம கரூரில் வந்து பெருசாக வந்து நம்ம போயிருந்தோம், அந்த ஒரு ஊருக்கு கிருஷ்ணராயபுரத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் பெருசாக டிவிகே எதுவுமே வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுவும் அப்படி தான், இந்த தருமபுரியும் அப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாலக்கோடு தொகுதியை வந்து அதிமுகவுக்கு தான் கொடுப்பேன். அவங்க தான் வந்து வெற்றி பெற மாதிரி இருக்காங்க. சரி, அடுத்து வந்து பெண்ணாகரம் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. பெண்ணாகரத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் முதல்ல யாருன்னு பார்த்துருக்கோம். ஜிகேஎம் தமிழ்குமரம், அவர் ஜிகே மணி இருக்கார்ல அவங்களோட பையன். பாடி செல்வம், அவர் வந்து பாமக சார்பாக நிற்கப்படுறாரு. பழனி அம்மாள் வந்து நாம் தமிழ் சார்பாக நிறுத்துறாங்க. கஜேந்திரன் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிறுத்தப்படுறாங்க. தமிழ்குமரன் அவர்கள் வந்து லைக்காவில் வந்து தெரியும், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தார், சிஇஓவாக இருந்தார் இந்தியாவுக்கு. அவர் அவருக்கு வந்து என்னென்னா அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு எப்படி வந்து ஜிகே மணி அவர்கள் இருந்தாரோ அதே போல் அன்புமணிக்கு வந்து தமிழ் குமரன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதனால் நம்ம ஜிகே மணிக்கு எதுவுமே செய்யலை, அட்லீஸ்ட் அவங்க பையனை வந்து நம்ம அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து தமிழ் குமரன் அவர்களுக்கு வந்து அந்த இளைஞர் அணியை கொடுத்தாங்க. இளைஞர் அணி கொடுத்து வந்து அவரும் வந்து நிறையா ட்ரை பண்ணார், ஒர்க் பண்ணலாம், நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் கூட இணக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து என்ன நினச்சாரோன்னு தெரியல, இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை அவரை வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். அதனால் தமிழ்குமரனுக்கு வந்து நிறைய குறைச்சி கொடுத்தாரு. தமிழ்குமரன் அவர்களும் வந்து இளைஞர் அணி அதுலேருந்து விட்டு போயிட்டு நான் பாமகவுக்கு எதிராகவே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் வந்து காயநாத்தினாங்க. அப்போ வந்து அவரை போய் யார் பார்த்தாருன்னா திமுகவில் போய் நிறைய ட்ரை பண்ணார், ஆனால் அங்கே வந்து எடுப்படல. அப்போ யார் போய் பார்க்குறாங்க, செல்வப்பெருந்தகையை போய் பார்க்குறாரு. ஏன் செல்வப்பெருந்தகையை பார்க்குறாருன்னா, செல்வப்பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வந்த பிறகு பழைய கோஷ்டி இருக்குல்ல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறாரு. பழைய ஜோதிமணி கூட சொன்னாங்கல்ல, காங்கிரஸுக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக நிறைய பேர் உழைத்தார்கள், யாருக்குமே சீட்டு கொடுக்கல, கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு கொங்கு வேளாளர் கூட வந்து சீட்டு கொடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது செல்வப்பெருந்தகை வந்து சீட்டை விற்கிறாரு, பணத்துக்காக வந்து வேட்பாளர் நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து உறுதியாக மாதிரி தான் வந்து தமிழ்குமரன் வந்து இங்கே வந்து பெண்ணாகரத்தில் வந்து நிற்கிறாரு. பெண்ணகரம் வந்து அதிமுகவும் பாமகவும் யார் தனியாக நின்னாலும் லைக் எப்படி சொல்கிறது, 3 கட்சிக்குமே ஓரளவு செல்வாக்கு இருக்கும், 2 கட்சிக்கும். திமுக ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. சௌமியாவம்மன் என்ன சொன்னாங்கன்னா, டெபாசிட் கூட வாங்கக்கூடாது தமிழ்குமரனை, எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு. ஜிகே மணி அவர்கள் வந்து ஐயா கூட இருக்காங்க, சரி இவர் தமிழ்குமரன் வந்து எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸில் கூட அஃபிஷியலாக சேரவே இல்லை சார். சேர்ந்தார். சேர்ந்துட்டு தான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லை உறுப்பினராக எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் என்னென்னா பணம் கொடுத்து தான் போய் சேர்ந்துருக்காரு தமிழ்குமரன் பெண்ணகரத்தில். அவருக்கு என்னென்னா, நான் வந்து எவ்வளோ வேணால் பணம் செலவு பண்ணுறேன், எனக்கு வந்து பெண்ணகரத்தில் நான் ஜெயிக்கணும், என்ன தானே வந்து நீங்கள் பாமகவில் வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வப்பெருந்தகைக்கு வந்து எப்படி வந்து சரி கட்ட முடியுமோ கவனிக்க முடியுமோ கவனிச்சுட்டு பெண்ணகரத்தில் சீட்டு வாங்கியிருக்காரு தமிழ்குமரன். அவரை எதிர்த்து போட்டியிடும் பாடி வி செல்வம் அவர்கள் வந்து அவரும் வந்து அங்கே வெயிட்டான ஒரு கேண்டிடேட் தான்.
ஸோ இது எப்படி பார்ப்பாங்கன்னா அங்கே இருக்கவங்க திமுக சொல்லிட்டு தமிழ்குமரன் இப்படி பண்ணுறாரு அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடி வந்து ஜிகே மணி அவங்க அப்பா தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. ஸோ அந்த சென்டிமெண்ட்டில் போயிட்டு அங்கே நிற்கிறாரு யார் தமிழ்குமரன். பட் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தான் தெரியும், சரி தேர்தல் பிறகு தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பெண்ணகரம் தொகுதியில் வந்து அதிமுக பாமக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது. அடுத்தது வந்து பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஏடிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 3 தேர்தலையும் அதிமுக மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக வந்து இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த கொங்கு பெல்ட் அங்கே தான் போய் முடியும். இப்படி போயிட்டு அங்கே போய் முடியும், ஓகேங்களா? அங்கே முடிகிற இடத்துல அங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே திண்டுக்கல் அந்த முடிகிற வரைக்குமே வந்து அந்த 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 ஏடிஎம்கேவோட தாக்கம் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மற்றும் வன்னிய சமூகத்தினர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய சொதப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தொகுதிகளே வராத ஒரு மண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு. ஸோ கொங்கு, அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த சைடில் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த முறை யார் நிற்கிறாங்கன்னா பழனியப்பன் அவர்கள் நிற்கிறாரு டிஎம்கே சார்பாக. இவரும் வந்து ஒரு முக்கியமான ஆள் தான். ஏடிஎம்கேலேருந்து மினிஸ்டர்ந்து வந்தார். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ திமுகவில் இருக்கிற பாதி பேர் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10% இங்கேருந்து தான் வந்திருப்பாங்க ஏடிஎம்கேலேருந்து. சரி, பரம்பரையாக ஏடிஎம்கேல இருக்கவங்கலாம் வந்து சூப்பராக வேலை செய்யக்கூடியவங்க, எல்லாம் வந்து இடைநிலை சாதிகள், ஓகேங்களா? இப்போ டிஎம்கேல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அந்த ஆதிக்க சாதின்னு சொல்கிறாங்க, இருப்பாங்க, அந்த மனப்பானையும் இருப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கேல வந்து வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, கிரவுண்ட் லெவலில் போய் வேலை செய்வாங்க. ஸோ அவங்களாம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு திமுக தான் கூப்பிட்டு இங்கே இட்டுப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களால அதிமுகவை உடைக்க முடியல, தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இப்போ இங்கேயுமே வந்து இவர் வந்ததுனாலே இங்கே வந்து இல்லை, அது அதிமுக தாங்க, அது மக்கள் மனநிலை தான். என்னதான் செல்வாக்காக இருந்தாலும் இப்போ இவர் போனார், நம்ம செங்கோட்டையன் அவர்கள் போனார் டிவிகேக்கு. அவர் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இரட்டை இலச்சினம் தான். இப்போ வந்து விசில் சின்னத்தில் நிற்கிறாரு. யாராவது வெளி கட்சியிலேருந்து வரலாமான்னு கேட்டிங்களா, தயவு செஞ்சு டிவிகேக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறதா சொல்கிறாங்க. அதிமுக சார்பாக வந்து பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான். விமன்ன்றதால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழ் சார்பாக அர்ச்சனா தமிழ் அருவி நிற்கிறாங்க. திலகவதி வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பழனியப்பன் வந்து ஓரளவு செல்வாக்கு மிக்கவர் தான். ஆனால் மரகதம் வெற்றிவேல் அவர்களை வந்து வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா சௌமியா அன்புமணி பெற்ற அந்த வாக்குகளே வந்து நான் சொல்லுவேன், காரணம் காட்டுவேன். அங்கே பாருங்கள், அதிமுகவும் சௌமியா அன்புமணி அவர்களும் வந்து தனித்தனியாக நின்னே வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கிட்ட வெற்றி பெறுவது வந்தாங்க. அப்படி இப்போ அதிமுகவும் பாமகவும் இருக்கும்போது வந்து எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? நான் அதை தான் காரணம் காட்டுவேன். கிட்டத்தட்ட அந்த 2024 தேர்தலில் ஒரு 80-89 தொகுதி கிட்ட 2 பேரும் சேர்ந்தா வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சட்டமன்ற தொகுதி. என்டிஏவும் என்டிஏவும். அப்படி இருக்கும்போது அந்த 87 தொகுதியில் வந்து இதுவும் வருது, ரொம்ப முக்கியமான தொகுதி. அது இல்லாமல் பாப்பிரெட்டிப்பட்டிலாம் வந்து ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து வெற்றி பெறுவதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், கடிமம், எப்பயாவது தான் வந்து வின் பண்ணுவாங்க. சார் அடுத்தது வந்து அரூர் தொகுதி சார். ஸோ அரூர் தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதி. அதெல்லாம் வந்து கர்நாடகா பார்டரில் இருக்கும். அங்கே இருக்கும்போது சிபிஎம் வந்து 2011 வின் பண்ணிருக்காங்க. 2014 முருகன், 2021 சம்பத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறையும் வந்து அதிமுக சார்பாக சம்பத்குமார் அவர்கள் நிற்கிறாரு, அது தனி தொகுதி. சண்முகம் அவர்கள் வந்து நிற்கிறாங்க திமுக சார்பாக. அனிதா அண்ணாதுரை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக. ராகேஷ் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கேயும் வந்து பாமக தான் ஓரளவு வெயிட்டான கட்சி. அதே போல் அதிமுகவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, லைக் பாமகவுக்கு இருக்கிறதால ஓரளவு செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சரியும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தலேயும் வந்து களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா சம்பத்குமாருக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மொத்தமாக வந்து இப்போ பார்க்குற பார்வையாளர்கள்லாம் வந்து எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2024 தேர்தலில் அதிமுகவும் அதாவது என்டிஏ கூட்டணி வாக்குகளையும் வந்து நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இல்லை 2016 தேர்தல், 2021 தேர்தலெலாம் போய் பார்க்கணும். இந்த தொகுதியில் வந்து எப்படி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக எத்தனை முறை ஜெயிச்சாங்க, திமுக எத்தனை முறை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். பார்க்காம என்ன நீங்கள் வந்து திமுக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விஜய் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும். விஜய் வந்து ஒரு மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 தொகுதியில் இல்லை, விஜய் வந்து நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் ஒரு ரெண்டு தொகுதி கிட்ட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. பெரம்பூர் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு சரியாக வந்து சொல்ல தெரியல. இந்த 1000 மில்லுக்காகட்டும், சென்னை சென்ட்ரலில் இருக்கிற தொகுதிகள் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து விழுவதற்கான வாய்ப்பு. ஆமாம்,
அதே போல் வட தமிழகத்துலையும் ஏதாவது ஒரு தொகுதியில், அதே போல் தென் தமிழகத்துலையும் வந்து சில தொகுதிகளில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். வின் பண்ணுறதுக்கே கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் நம்ம வந்து அப்படி பேசவே கூடாது. லைக் அந்த அந்த தொகுதியாகட்டும், அங்கே இருக்கிற மக்களாகட்டும், அங்கே இருக்கிற அந்த சாதிய கட்டமைப்பாகட்டும், அங்கே இருக்கிற கட்சியோட கட்டமைப்பாகட்டும், அதெல்லாம் வந்து டிவிக்கு உள்ள இடம் கொடுக்காது. நீங்க வந்து பார்த்துருக்கலாம் சார். உண்மைதான். என்ன பார்த்துருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போனார் பிரச்சனை. தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு போனாரா? போகல சார். ஏன் போல? ஏன்னா அங்க கட்டமைப்பு அந்த அளவுக்கு இல்லை. கட்டமைப்பு இல்லை, அங்க ரசிகர் பட்டாளமும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர்களும் அங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய நபர்கள் எல்லாம் போடல. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்னு ஒரு கேள்வி. இல்லை, நேயர்களுடைய விருப்பமா இருக்கு, ஒரு சிலருடைய விருப்பம். டிஎம்கேன்னு இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சில தொகுதியில் நீங்க சொன்னாலும் அவங்க வந்து இது பண்ண போகிறது. ஏன்னா நீங்க டிவிக்கே சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நம்மளுக்கு என்ன ரியல் கேண்டிடேட் வந்து அந்த மாதிரி கேண்டிடேட் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல கேண்டிடேட்டு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா நம்ம பேசலாம். எதுவுமே ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு கேண்டிடேட்டே இப்போ தான் தெரியும். இப்போ வந்து பழனியப்பன் தெரியும், அதுக்கப்புறம் வந்து அவர் நம்ம அன்பழகன் தெரியும், சௌமியா அன்புமணி, செந்தில்குமார் எல்லாமே தெரியும். ஸோ அதனால அவங்கள பற்றி பேசிடலாம். பட் டிவிகேவை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இல்லை, ஏற்கனவே வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் இல்லை. அதே போல் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெறாங்க, தோல்வி வர்றாங்க, ஒரு ரெக்கார்டு இருக்கும். இத்தனை வாக்குகள் வந்து கடந்த முறை வாங்கியிருக்காங்க டிவிகேன்னு பேசலாம். இதை வச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம ஒரு ரெக்கார்டே இல்லாமல் எப்படி பேச முடியும்? ஓகே, அதன் அடிப்படையில் தான் பேசுறது. இப்போ நீங்கள் தென் தமிழகத்தில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், டிவிகே வந்து தூத்துக்குடியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பேசலாம். ஓகே சார், நன்றி சார். ரொம்ப நன்றி.